தோஷம்ங்கிற ஒரு தோஷம், வர்ணமாத்திரமாதி தர்ம நாசகம்னு 2 தோஷம். அதனாலதான் இந்த தோஷங்கள்னா வர்ண சங்கத காலகை உத்தாத்தியந்தே ஜாதி தர்மா. குல தர்மம் வேறு, ஜாதி தர்மம் வேறு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. பிராமணனா இருக்கிறவன் தான் வேதத்தை படிக்கணும், வேதத்தை சொல்லி கொடுக்கணும். தான் யாகம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு யாகத்தை பண்ணி வைக்கணும். அதே போலயே தான் தானம் வாங்கணும், தானத்தை கொடுக்கணும். தானே வாங்கிட்டே இருக்கக்கூடாது, தான் கொடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு இருக்கோ அதுல 6ல் 1 பங்கு தானம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. அவவா இன்னொரு ராஜா சொல்ல வேண்டியது என்ன, இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சவங்க ஏன்னா அதுல 16 ரூபாய் கொடுத்துடுவோம். அதை எடுத்து தானம் பண்ணிவிட்டுனா நீதி செலவு. அப்படி இருந்தது நம்ம நாடு. ஜனங்கள் யாரும் ருஷிகள்லாம் தபஸ் பண்ணுவாங்க. தபஸ் பண்ணும்போது இன்னைக்கு எவ்வளவு தபஸ் பண்ணினேனோ அந்த 6ல் 1 பங்கு ராஜாவுக்கு கொடுத்துருவோம். அதை ஏமாத்துறது 80 இந்த வந்தே கிடையாது பழைய நாடு. எப்படி இருந்த ஒரு நாடு, ஜனங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு லோகம், லோகமெல்லாம் சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு சொன்ன நாடுன்னா இது. அதை விட்டு நான் மட்டும் சௌக்கியமா, எவ்வளவு காசு வந்தாலும் சரி நான் தான் சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிறதுனால்தான் அழிகிறது நாடு. சங்கோபம் இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன, ஜனங்களே இப்படி ஒரு எண்ணம் வந்தது. அப்படி இல்லாமல் ஜாதி தர்மங்கள், ஒரு பிராமணனா இருக்கிறவன் அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம், யஜனம், யாகனம் இதுதான் நம்ம பண்ணணும், இன்னொன்னு பண்ணக்கூடாது. அதே போலயே சத்திரியனா இருக்கிறவன் தேசத்தை காப்பாற்றணும், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தை யுத்தத்துக்காக உபயோகப்படுத்தணும். இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காகத்தான் அவன் இருந்தான். வைத்தியனா இருக்கிறோம், நிறைய காது சம்பாதிக்கணும், பசுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு. அதே போல மற்றவர்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணி கொண்டிருக்கணும் என கூறுகிறார்கள். என்னன்னா இதனால சிறந்தது. இப்படி ஜாதி தர்மங்கள் எந்த ஒரு இடத்துலையும் இருந்தது. அவாவா நம்ம எந்த ஜாதியில வளர்ந்திருக்கோமோ அதுக்கு தகுதியான ஒரு தர்மம் அதை பண்ணிட்டு இருக்க. அந்த தர்மங்கள்னால என்ன ஆச்சுன்னா அவாவாளுக்கு அந்தந்த பேசுகிற ஸ்பெஷல் உண்டு. வேதத்தையே பிறந்தன்னிலிருந்து கேட்டுட்டே இருக்கக்கூடியதான பிராமண பள்ளியில வேதம் தானே ஓடி உண்டு. ஏன் அந்த சூழ்நிலையிலேயே இருக்கானோ இல்லையா ஒவ்வொருத்தரும் சாதாரணமாகவும் இருந்தா ஒவ்வொருத்தரும் அந்தந்த பேசுகிற ஸ்பெஷலிஸ்டா இருந்தான். நம்ம அந்த விட்டோமே யாராவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இது ஏதாவது யாராவது பண்ணலாம்னு ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் போயிடுது. அந்தந்த வம்சத்துல 1000 வருஷமாக அதை பண்ணிட்டே இருக்கான்னு சொன்னா அது போயிடுத. இன்னைக்கு யாரு பிராமணால் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறாட காரணம் என்ன போயிடுது. விவகாரம் வடநாட்டுக்காரன் வந்தா அவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளக்காரன் வந்தா உத்தியோகத்துக்கு பேசுனா சரியா போயிடுச்சு. உத்தியோகத்துக்கு போயிடுத்து டைம் இல்ல, சன்னியாவந்தனம் சன்னியாவந்தனம் இல்ல, பிராத சன்னியாவந்தனம் இல்ல, ஆத்தியானிகம் மறந்தே போச்சு. உபநயன எண்ணிக்கை பண்ணின மாத்தியானிகத்தோட எத்தனையோ பேர் இருக்க என்ன லாபம். சன்னியாவந்தனம் இல்லைன்னா அவன் 1 மாசத்துல பிரச்சனாயிடுறான்னு சொல்லியிருக்கேன். ஜாதி தர்மம் போயிடுத. ஆகையால் ஜாதி தர்மம் போனதுனால குல தர்மமும் ஜாதி தர்மமும் சாஸ்திரமா அழிஞ்சு போயிடும். அதை மறுபடியும் கொண்டு வந்து வைக்க முடியாதுங்கிறது. இது அவைகளை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு. காப்பாற்றுறது விட்டோமையானால் மறுபடியும் அதை கொண்டு வந்து வைக்கிறது முடியாது. இறைப்பேரல்லாதான் போயிட முடியாது. ஆகையால் தான் சொல்ற உத்தாத்தியம் ஜாதி தர்மா குல தர்மா. ஆனா ஞாபகம், ஜாதி தர்மங்கள் எப்பொழுதும் நம்ம காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோமோ நாம காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆபத்காலத்துல மாற்றிக்கொள்ளலாம். அது ஞாபகம். சில சந்தர்ப்பத்துல ஆபத்காலம் வரும், அந்த ஆபத்காலத்துல மாற்றிக்கொள்ளலாம். ஆபத்காலத்துல சத்திரியன் அத்தியனம் பண்ணி வைக்கலாம். உங்க உபனிஷத்துலயே எத்தனையோ இடத்துல கதை இருக்கு. அஜாத மகாராஜா அஜாத மகாராஜா பாலாஜி எனக்கூடியதான பிராமணனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன் வேற யாரும் இல்ல, இவர் தான் இருக்கிறது தெரிஞ்சவர் சார், சொல்லிக் கொடுக்கறது பிராமணனுடைய டியூட்டி சார், நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாருவா. இல்ல, இது அசர ஜென்மாவில பிறந்த நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாம், உட்காருதான் நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு. ஆக சொல்லிக் கொடுக்கறது எனக்கூடியதான தர்மம் பிராமண ஜாதி தர்மம் அவர் தான் பண்ணியிருக்காரு. பாரதத்துல தர்மவியாதம் இருக்காரு. அந்த தர்மவியாதனானவர் வைத்திய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். பணத்தை விட்டு மாம்சத்தை விட்டு அது பண்ணியிருக்கார். அதே போல துரோணாச்சாரியர் யுத்தம் பண்ணியிருக்கார். பண்ணலாமா? பிராமணன் ஆச்சு அவர் எப்படி இருக்கணும், துரோணாச்சாரியா துரோணாச்சாரியா எப்படி
அவ சொல்லிக் கொடுக்கலாம், தனுர்வித்தியை சொல்லிக் கொடுக்கலாம். தனுர்வித்தியா வேதத்துக்கு அங்கம். வேதத்தை சொல்றாமல அதையும் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தாலும் நான் அம்ப எடுத்து யுத்தம் பண்ணலாமா, பிராமணனானவன் யுத்தம் பண்ணலாமா இப்படின்னு சந்தேகம் வரல. ஆபத்காலத்துக்கு தோட்டம் இல்லை. ஏன் ஆபத்காலம் வந்திருக்கு அவருக்கு? துரோணாச்சாரியருக்கு அவர் பர்சனலாக திருப்பதரோட சண்டை போட்டிருக்கு. அவ 2 பேருக்கு மனசா. ஆகையால் திருப்பதருடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை சாமானிய திருப்பதன் அர்ஜுனன் ஜெயித்த பிறகு என்ன விவாகத்த சமயோரேவ சோகதே, சமமாகத்தான் இருக்கணும், அப்பதான் நீ என்ன மதிப்பாய் அப்படின்னு சொல்லி பாதி ராஜ்யத்தை தான் செய்து ராம ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. இப்ப ராஜ தர்மம் வேற வந்து தெரிஞ்சிருக்க. ராமனை மட்டும் இல்ல, ராஜ தர்மத்தையும் தான் தெரிஞ்சிருக்க. ஆகையா துரியோதனத்துக்கு ராஜ்யத்துக்கு வந்தாரே தவிர யுத்தத்துக்கு வந்தாரே தனியாக. ஜாதி தர்மங்கள்ல எக்ஸப்ஷன் உண்டு. ஜாதி தர்மம் தன ஜாதிய தர்மத்தை விடாமல் இன்னொன்னு பண்ணணும். துருபலம் அவரும் இதே போலதான். துருபாச்சாரியர் தானே சொல்றேன், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு துருபாச்சாரியருக்கும் ராஜ்யம் உண்டு கொடுத்தார் துரியோதனன். அதனாலதான் விவகாரம் முழுக்க சரதத்துல பாரதத்துல தர்மத்தை ஒருத்தரும் நட்டு பார்க்க முடியாது. நுழைந்து உள்ளூர பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் தர்மம் உண்டு. அதுக்கு பின்னால வியாக்கியானத்துல நீலகண்டிகை வியாக்கியானத்துல இருக்குது. யுத்தத்துல எந்த பக்கமாவது சேர்க்கலாம், தர்மம் பக்கம்தான் சேரணும்னு நிர்பந்தம் இல்லை. யுத்தத்துல 2 யுத்தம் வந்தது. ஆனால் இந்த யுத்தத்துல இந்த பக்கமா அந்த பக்கமா சேரலாம். எது தர்மம் எது அதர்மம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தர்ம யுத்தம்னா யுத்தம் பண்ணக்கூடியதான ப்ரொசீஜர்ல தர்மம். காலையில 8 மணிக்கு யுத்தத்தை ஆரம்பிக்கணும், சாயங்காலம் வேலையில யுத்தத்தை நிறுத்தி பண்ணணும். சூரிய அஸ்தமனானந்தரம் யுத்தம் பண்ணப்படாது. ஒரு மனுஷனுக்கு தொடக்க கீழே வானத்தை போடப்படாது, அடிக்கப்படாது. ஷூட்டிங் மண்டல போலீஸ் அதான் அவ்வளவு. எது யுத்தம் பண்றது, எந்த பக்கத்துல சேர்றதுங்கிறது உங்க இஷ்டம். அதுல தர்மாசிரமங்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. துரியோதன் பக்கத்திலேயே இருக்கிறவா உங்காத்த பள்ளிக்கு மேல இப்ப எதிராள் சண்டை போட்டாங்க, எதிராள் ரைட்டா இருந்தது நீங்க நினைச்சாலும் எந்த பக்கம் போவீங்க? சொல்லி பாப்பேன். நீங்க என்ன சொல்லி பாப்பா கேட்கல, அவரும் கேட்கல நீங்களும் கேட்கல, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படிதான் வந்தது. யுத்தம்னு பண்ணணும். ராஜ்யத்துக்காக யுத்தம், துரியோதனுக்காக யுத்தம் இல்ல. அப்படி இல்லை. நமக்கு துரியோதனன் புரியுங்க, அயல் துரியோதனோட சேர்ந்துருக்கோம், அவரோட இருக்கோம், அவரோட யுத்தம் பண்ணோம், அவ்வளவு. இது தர்மா தர்மங்களை பார்த்து யுத்தம் பண்றதுன்னா ஒருத்தரும் ஒரு பக்கமும் கேட்க முடியாது. யுத்தம் பண்ணலாமா இல்லையாங்கிறதுதான் இங்க கேள்வி கேட்கல. யுத்தம் யாரு பக்கம் சேர்ந்திருக்காங்கிறது இங்க கேள்வி இல்லை. அவ அப்படி நினைச்சா அது அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தது ஏனால், தாங்கள் சொல்ற மாதிரி இருந்தது ஏனால் பீஷ்மாச்சாரியரும் இந்த பக்கம் இருந்திருக்கணும். அதான் சொல்லுங்க, நியூட்ரல்ங்கிறதுக்கு வழி இல்லை. இந்த பக்கமாவது அந்த பக்கமாவது சேர்ந்திருக்கணும். அதுல அவ தேசம் அவ்வளவு. அவங்களுக்குதான் இருந்து சில ராஜாக்கள் நான் வேண்டாம் தனியா ஒதுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இங்க எப்படி இருக்கு? துரியோதனன் முழு ராஜ்யத்துக்கு ஆபேது விமானம் சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கான். அப்ப அவளுடைய யுத்தத்துக்கு அந்த சமயத்துல ஹெல்ப் பண்ணலைன்னா அவனுக்கு என்ன ஒரு மொழியா? மாமா அவள அந்த மாமாவா இருக்கிறவன் நான் தர்ம பக்கத்துல தர்மத்துக்கு வரணுங்கிறதா இல்ல. அது ஏமாத்திரத்து பக்கம் சேர்த்துல அதெல்லாம் தப்பான காரியம் தான். ஆனா யுத்தம் பண்ணலாமா படாதாங்கிறதுக்கு ஜாதி தர்மங்களை வச்சுட்டு பண்ணலாமா இல்லையாங்கிறதுக்கு தான் சமாதானம். எந்த பக்கம் சேரணுங்கிறது அவாவாடி, அதுக்கு வேற ஜாதி தர்மா குல தர்மா உத்தன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தனா நரகே நிஜனம் வாசா அதோட இல்ல. உத்தன்ன குல தர்மானா, உத்தன்னம் வினட்டம், வினட்ட குல தர்மங்கள்ல மனுஷ்யானாம் ஜனார்தனா நரகே நிஜனம் வாசா. அவன் நரகத்துல பர்மனண்டாக இருப்பா வாழ்த்தான். என்ன ஒரு மனுஷன் நரகத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சாதனம்? ஒரு மனுஷன் நரகத்துல விழுந்துவிட்டான். அந்த நரகத்திலிருந்து அவனுக்கு விமுக்தி கிடைக்கணுமே. ஆனால் அந்த குழந்தைகள் பிரேத கர்மாவை பண்ணணும். நரகத்துல பிரேதமாக பிறந்துட்டு இருக்க அந்த பிரேதத்துவ விமுக்திக்காக கர்மாக்களை பண்ணணும். பிரேதத்துவ விமுக்தியை பண்ணக்கூடியதான கர்மா எப்படி யாரால பண்ண முடியும்? இவனுக்கு சங்கரம் இல்லாதான குழந்தையா இருந்ததுதான் பண்ண முடியும். இவனும் சங்கரம் ஆகிட்டான்.
அதனால திருவள்ளுவர் நரகத்துல வந்து பர்மனண்டா இருப்பா, மேகத்துக்கு வழி இல்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லி தோட்டத்துக்கு அந்த மக்கள் வந்து பெரியவர்களுக்கு பேசத்தோடு இன்னைக்காவது வந்திருந்தா அதை போகணுங்கிறது பிரார்த்திக்க. அதனால உத்தமமான ஒரு ஜாதியில பிறந்து கர்மங்களை கூடிய மட்டும் நன்றாக பரிபாலனை பண்ணிட்டு இருக்கக்கூடியதான குழந்தைகள்னாலதான் விஷ்ணு தேவதை நிர்வாகம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ராஜ தேதிக்கு பகவானுக்கு ஆதிகீரை கொடுக்கறது, கழிவுநீரை கொடுக்கறது, இப்படிப்பட்டதான விவகாரங்கள். இந்த அரிசி எல்லாம் அரைஞ்சிட்டு அந்த ஜலம் கொடுப்பாங்க, அதெல்லாம் மற்றதை இல்லை. குக்கர்ல நான் சென்றிருக்கேன், ஏதாவது பசுமாட்டுக்கு ஏதாவது வழி அதையும் நான் பண்ணிட்டு இருக்காங்க. விவகாரம் கிராமாந்திர கொடுப்பா. அதனால தர்மானாம் மனுஷியானாம் ஜனார்தனா நரகே நியதம் வாசா பவதேசியனுசுமா. இப்படி நடக்கும் என்று நாங்கள் முன்னால கேள்விப்பட்டிருக்கோம். எங்க தலையில நாங்களே யோஜனை பண்ணல, நாங்களே தீர்மானம் பண்ணல. இது அனுசுமா எதிர்வெடுக்க இந்த தர்மத்தை வேதத்தினால மட்டும் அறிய முடியாது. வேதத்துல எதிர்வேதத்துல என்ன நடத்துல இருக்கிறது படிக்கொண்டான், அது மட்டும் போறாது. எத்தனையோ தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு, எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல தர்மம் கேட்டு கேட்டுதான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னால கோலம் போடணும் காலம் இருந்து எங்க வேதத்தை வேத மந்திரம் சொல்லணும்னா யாருக்கும் தெரியாது. கல்யாணத்துல நான் மாங்கல்ய தாரணம் கட்டிட்டு இருக்கேன், மாங்கல்ய தாரணத்துக்கு மந்திரம் என்னடா இல்ல வேதத்துல. நான் என்ன பண்றது? மாங்கல்ய தாரணத்துக்கே மந்திரம் இல்ல வேதத்துல. மாங்கல்யம் தான் நான் இவன் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை வச்சு கட்டிட்டு இருக்கான். கையை பிடிக்கிறது மந்திரம் அப்படின்னு கையை பிடிச்சிருந்து அக்னியை மூடுதான் மரம் வர்றதுக்காக தான் இருக்கு. சப்தவதிக்கு மந்திரம் இருக்கு, மாங்கல்ய தாரணத்துக்கு மந்திரம் இல்லை. ஆனா அனாதியா அங்க இருக்கு. ஏன்னா அம்பாள் காலத்துல பரமேஸ்வரன் கட்டியதாக மாங்கல்ய தாரணம் விவாகம் தியானத்தான சௌந்தர்ல இருக்கு. காணேஸ்வர அவசர மாங்கல்ய சூத்திரம் சூத்திர லட்சணத்துல இருக்கு. ஆனா வேதம் மந்திரம் இல்லை. ஆக நிறைய தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானத்தினால்தான் கத்துக்கணும். அது புத்தகத்தை வாசி படிக்கிறது இல்ல. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், யூசேஜ் கட்டணம் அப்படிதான் இருக்கே தவிர நீங்க புத்தகத்தை படித்து கத்துக்க முடியாது. அதனால இந்த கோயிலுக்குன்னா வராது. அதனால என்ன பண்ண போறேன் நீர் அப்படிங்கிறத நான் யுத்தம் பண்ண போறது இல்லை. அர்ஜுனுடைய அபிப்பிராயம் என்ன? யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ யுத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அவன் அம்ப போடுவா, நீ பிராணம் விட்டுருவேன். ஓகேட்டா பிரதீகாரம் அசத்திரம் சத்திர பாணய அப்பிரதீகாரம். இன்னொருத்தர் அவ பானம் போடும் பொழுது அம்ப போடும் பொழுது நான் திருப்பி அம்பு போடாமல் இருந்தேன். அப்பொழுது அவ அசஸ்திரம் சஸ்திர பாணய அவ கையில அம்பு ஈட்டி எல்லாம் விட்டுட்டு என் கையில ஒண்ணும் இல்லாத போனாலும் அவ என்ன சொன்னாரே அந்யோ தன்னேமகரம் பவேது. பிராணத்திராணத்துக்காக வியாபாரம் பண்ணாத என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணாத என்னையும் அவ கொண்டுட்டாளையானால் அதுவும் சேமம் தான். அதனால ஒண்ணும் இல்லை, என் பிராணம் போனா பரவாயில்ல, தர்மம் நிற்குமா இல்லையா? மனுஷன் அப்படின்னா இருக்கலாம். சஞ்சயவாதா ஏவமுக்த அர்ஜுன சங்கே ரதோ பக்தௌ பாவிதது. இப்படி சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணினானா, ரதோ பக்த ரதத்துக்கு உபரி, இந்த ரதத்துல நின்று யுத்தம் பண்ணணும். அந்த நின்று யுத்தம் பண்ற இடத்துல ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த பெஞ்சில உட்கார்ந்து விட்டானா, ரதோ பக்தௌ பாவிதது. அவ்வளவுதான் உட்கார்ந்து விட்டார். என்ன சுவாமின்னு, நான் இதனால உட்கார்ந்ததுனால இதனால யுத்தம் பண்ண மாட்டேன்னு எழக்கூடியதான எண்ணம் தீர்மானமா வந்துருது. ஜெகரம் தாபம் அதோட உபாதித்த நன்னா உட்கார்ந்துட்டான். அதோட ஜெகரம் தாபம் அம்புகளோட இருக்கக்கூடியதான வில்ல கீழே விட்டுவிட்டு சோகம் விக்னமானதா துன்பத்தோட கலிலமான மனசை உடையவன். துன்பம் துக்கம் ஜாஸ்தி ஆயிடுதையானால் ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான தோஷம் என்ன? விவேக விஞ்ஞானம் போயிடும். இது இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படிங்கிற விவேக விஞ்ஞானம் போயிடும். ஆகையால் தான் மனுஷன் எப்பொழுதும் துன்பத்தை அடையப்படாது.
துன்பம் வரும் வாழ்க்கையில. ஆனா அந்த துன்பத்தை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கணும். அப்பா வந்துருது, நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்து கிளியர் மைண்டோட அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்னு யோஜனை பண்ணணும். ஒன்ஸ் யோஜனை பண்ணிட்டுனா துன்பமும் குறையும், உங்களுக்கு ஆன்சரும் வரும். வரல ஏதாவது வந்துருந்தா ஒவ்வொரு அழகான் சார். ஆனா இருந்தாலும் கஞ்சனை வச்சுட்டா என்ன அர்த்தம்? வரும் துன்பம். போன ஜென்மா அந்த பிராரப்த கர்மா பண்ணினே துன்பம் வந்திருக்கு. துன்பம் வந்தப்ப என்ன பண்ணா, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு பகவான் இருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்து அவர்கிட்ட சொல்லி சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமஸ்துதே. உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய துன்பத்தையும் போக்குறவளவாவா அப்படின்னு நினைச்சிருந்து அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிங்க, எல்லாரும் சரியா வரும். அதனால என்ன பண்ணிட்டான், துன்பமானது விவேக விஞ்ஞானத்தை ஒண்ணும் ஆகையால் சோகம் விக்னமானதா. இது மேல அர்ஜுனனுக்கு வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு அதிகாரம் நிஜமா வந்திருக்கா இல்லையா? வேதாந்தத்தை சொல்லக்கூடியதான நித்யானித்ய வஸ்து விவேகம், இகாமத்திரார்த்த போக விதாகம், சமதமாதி சாதன சம்பந்தி, முமுத்துவம் இந்த நாளும் இருக்கா? இருந்தாதான் பகவான் அதோத்யானம் பிரஜாவாதம் பாஷதே அப்படின்னு அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்றதுக்காக இன்னொரு 10 ஸ்லோகம். அது 2ஆம் அத்தியாயத்துல முதல் 10 ஸ்லோகம். மனமிதம் விடமே சமுபஸ்திதம் சாங்கியோகம் ஸ்ரீதரசுவாமியும் தான் சொல்றார். எல்லா கீதைக்கும் கடைசியில இது சுருக்கமாக ஒரு சம்மதி மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த அத்தியாயம். அதனால சகல பதார்த்தங்களும் இதனுடைய நிறுவனம் 18 அத்தியாயங்களும். 2 சேனைகளுக்கு நடுவில் செய்த வீரத்தை என்று சொன்ன அர்ஜுனன் பகவான் அப்படி பண்ணியிருந்தே அங்கேதான ராஜாக்களை எல்லாம் பார்த்து இத்தனை பேரை நம்ம கொல்ல வேண்டி இருக்கு, எல்லோரும் நமக்கு வேண்டியோடு தானே இருக்கு, ஆச்சாரியால் மாமாக்கள் அப்பாக்கள் மகள் குழந்தைகள் இவெல்லாம் கொண்டு நம்ம என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சு வரும் அப்படின்னு தாத்காலிகமான ஒரு வைராக்கியம். அது சாஸ்வதமான வைராக்கியம் இல்ல பார்க்கணும். தாத்காலிகமான ஒரு வைராக்கியம் தான் வந்தது. ஆனா அந்த வைராக்கியத்தோட இல்ல அதுக்கு மோகம் வந்து நம்ம பண்றது சரியா தப்பா என போடுகிறதான ஒரு எண்ணமும் வந்துருக்கு. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால 50 தடவை யோஜனை பண்ணணும். எந்த காரியத்தை பண்ணும் பொழுதும் நிறைய வாட்டி யோஜனை பண்ணிதான் ஒரு காரியத்துல இறங்கணும். ஆனா காரியத்துல இறங்கின பிறகு நம்ம பண்றது ரைட்டா வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் ரைட்டா தப்பான யோஜனை பண்ணிட்டே இருந்தா வேவரிங்க தான் இப்போ ஒரு காரியமும் நடக்காது. ஆனா அந்த நிலை இவனுக்கு வந்து இத்தனை வருஷமா காட்டுல இருக்கும் பொழுது அஜானவாதத்துல இருக்கும் பொழுது அவ பண்றது தப்பு என்று நினைச்சு இவ்வளவு தூரம் வந்து வாழ சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணி இதை தவிர வேற வழி இல்லை தர்மத்துக்கு தீர்மானம் பண்ணினதான அர்ஜுனன் இப்பொழுது வந்து இதை பண்றது நியாயமான யோஜனை பண்ணலாம். இது தப்பு. எவ்வளவு நேரமாவது யோஜனை பண்ணுவா. ஒரு செயல் பண்ணப்படாத பண்ணலாமா எவ்வளவு நேரமாவது யோஜனை பண்ணலாம். அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. 1 பேர்கிட்ட யோஜனை பண்ணுங்க, 100 பேர்கிட்ட யோஜனை பண்ணுங்க. ஆனா தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் மாறுபடும். அப்படி மாறிட்டே இருந்தா கடைசி யோஜனை பண்ணிட்டே இருந்தா விபரீதா இருக்குமே தவிர ஒரு செயலும் நடக்காது. ஆனா அர்ஜுனன் அப்படி சோகமோகத்துல யுத்தம் பண்றது தவறா ரைட்டா என கூடியதான அபிப்பிராயத்தை வந்துவிட்டா மறுபடி களத்துக்கு வந்து யோஜனை பண்ணிருக்கிறோம். இங்கே இவாள பார்த்த பிறகு ஒரு சோகமோகம் வந்தது. அந்த சோகமோகத்துல அவன் ஒன்னும் தெரியாமல் அதனால ஏற்பட்டதான ஒரு பயத்தினால சரீரம் நடுங்க இதனாலத்திலேயே நேரில் இது வேற இதை பண்ண நான் இதை செய்ய மாட்டேன் நீ இதை நினைச்ச என்று சொல்லி தேர்தல உட்கார்ந்து வச்சான்.
நன்றா உட்கார்ந்துட்டான். விவகாரம் முடிச்சு இனிமேல் எழுத மாட்டேன். அப்படி கிருபையோட கூடியதான அர்ஜுனனுக்கு தந்ததா கிருபையா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேஷணம் அஸ்ருபூர்ணா ஆகுலேஷணம். கண்கள் எல்லாம் கசிஞ்சின்றது, கண்கள்ல ஜலம் திரும்புறது. அப்படி இருக்கக்கூடியதான அர்ஜுனனை கண்டு மிக விலட்சணமான ஒரு கருணை யாருக்கு சகாயம் பண்ண வேண்டி இருக்குமோ அவளுக்கு நம்ம இருக்கணும். எப்பொழுது நம்மளுடைய தீனமா இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவாளர்கள் நம்ம கருணை காட்ட வேண்டியது என்கிறது மனுஷிய சுவாவம். அந்த சுவாவம் இருந்தால்தான் அவன் முன்னேறலாம். மைத்ரி கருணா இப்படிப்பட்டதாக குணங்கள்ல வேணும். மைத்ரியா திவாகநாதத்யா பிரளய சாட்சி அப்படின்னு மைத்ரி கருணா எப்படிப்பட்டதான குணங்கள் சாதாரணமாக நல்ல மனிதனுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் இதற்கு அதற்கு அதிகமாக இருக்கின்றது. சத்ருக்களிடத்துல கிருப வரலாமோ அது சுமந்து சுத்தம் இல்லையா? இருந்தாலும் வந்து கிருபையா வீட்டம் கண்ணுல இருந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்டவன வாக்கியம் அப்படி அழுது கொண்டிருக்கக்கூடியதான மதுசூதனன் சொன்னார். எனக்கூடியதான அரசனை துஷ்டனா இருக்கக்கூடியதான அரசனை அஜானத்தினால பிறந்ததான ஒரு அரசனை எந்திரு ஜனத்தினால நல்ல வார்த்தை கேட்காதனால ஏற்பட்டதான ஒரு தோஷத்தை பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னார். ஆகையால் அஜான நாகத்துவம் இங்கே தெரிகிறது. ஸ்ரீ பகவான் வாஜா போன ஸ்லோகத்துல உலக மதுசூதனான முடிச்ச பகவான் சொன்னார். மறுபடியும் ஸ்ரீ பகவான் வாசா எதுக்கு சார்? வியாசாச்சாரியார் ஏன் இப்படி எழுதுறார்? இல்ல ஸ்ரீ மதுசூதனா உவாச்சான்னு சொன்னேன். மதுசூதனன் அஜானத்தை போகணும். மது எனக்கூடியதான அஜானத்தை அஜான காரியமா இருக்கக்கூடியதான சிரவணா பாவத்தை அதை போக்கினதான ஒரு அஜான காரியத்தை போக்கினதான பகவான். ஆனா இங்க இப்ப சொல்லக்கூடியதான அர்ஜுனன் பகவான் யாரு? இந்த அர்ஜுனனுடைய ஞானத்தை வரவழைக்கக்கூடியதான யோகியதையை தரக்கூடியவர். ஏன்னா பகவான் சமஸ்திய பகவதி இங்கனா பகவதி இங்கனா அப்படின்னு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஞானமும் குணங்களும் வைராக்கியமும் வருஷத்தையும் கொடுக்கக்கூடியதான சக்தியும் ஈர்த்தியும் புகழையும் எல்லாத்தையும் பெற்றவர் பகவான். அதோட மட்டுமல்ல ஞானிகள்ல எங்கிருந்து பிறந்திருக்கா, எப்படி பிறந்திருக்கா இவைகள் தெரியும். எத்தனை பிறவிகள் இவ எடுக்க போறா, எங்க இவ அவசரப்பட போறதில்லை அவருக்கு தெரியும். கர்மாவை பண்ணி இந்த பிறவை எடுத்துட்டா இந்த பிறவில என்னென்ன கர்மாவை பண்ணக்கூடும் இவைகள் அவருக்கு தெரியும். எத்தனை நாள் இருட்டோட இருக்க போறான், அஞ்ஞானத்திலேயே இருக்க போறான், என்னைக்கு குருதர்சனம் வர போறது, இன்னைக்கு அந்த ஆச்சாரிய முகமாக வேதாந்தத்தை மாற்றிட்டு அதனால அகண்டாகார விருதியை அடைய போகிறார். எது அவருக்கு கர்ம ஜன்மா இத்தனையும் அவருக்கு தெரியுமா? அப்படின்னு இந்த அர்ஜுனனுக்கு அவனுக்கு சேவத்தை கொடுக்கணும் இந்த தீர்மானம் பண்ணி நிச்சயம் பண்ணி. ஏன்னா இவனுக்கு வைராக்கியம் வந்தது. இந்த வைராக்கியம் சோபாதிகமான வைராக்கியம், ஒரு காரணத்துக்காக வந்ததான வைராக்கியம், சாஸ்வத வைராக்கியம் இல்லை. ஆனால் அந்த வைராக்கியத்தோட மற்ற குணங்கள் அவரிடத்துல இருக்கு. சமம் சமம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் விவேகம் இத்தனையும் இருக்கிறவன் இவன். ஆகையால் அத்தனை குணங்களும் இருக்கும் பொழுது அவனுக்கு வைராக்கியத்தையே உறுதி பண்ணி அவரை நான் பண்ண போறேன். சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம்? தாமரை மொட்டா இருக்குமையானால், அது தாமரையா இருக்குமையானால், மொட்டா இருக்கிற தாமரைய தன்னுடைய கிரணங்கள்னால அதை மலரும்படி பண்ணுவார். ஆகையால் சூரியன் மலரும்படி பண்ணணுமையானால் அது தாமரையா இருக்கணும். தாமரையா இருந்தா பண்ண முடியாது.
வெறுமன வீட்டுக்கு முன்னால சிமெண்ட் தாமரை மொட்டை வச்சிருக்காங்க. அதை மலரும்படி பண்ணுவாரா சூரியன்? அது தாமரை இல்ல, தாமரை மாதிரி மண். அதை சூரியன் ஒண்ணும் பண்ண மாட்டார். எங்க பகவான் என்ன பண்ணுவார்? அந்த அதிகாரம் இல்லாதான ஒரு சிஷ்யனுக்கு அந்த அதிகாரத்தை வரவழைச்சு அதுக்கப்புறம் மொத்தத்தை பண்ணுவார். அயால் பகவானுடைய ஒரு காரணம் நமக்கு அதிகாரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? என்னதுன்னு தெரியாம எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கா. இருந்தாலும் யார பகவான சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு அதிகாரங்களை கொடுத்து அந்த அதிகாரங்கள்னால அவன் ஆத்ம தத்துவத்தை அறியும்படி பண்ணி அவனுக்கு ஒரு குருநாதர் கிடைக்கலாம். அந்த குரு வழியாக அவன் கேட்கணும். அந்த கேட்டு சிரவண பண்ண வித்தியாசங்கள் இந்த ஜென்மாவிலேயே மோட்டத்தை அத்தனையும் அரேஞ்ச்மெண்ட் வர வருவார். ஸ்ரீ பகவான் வாசா இல்லைன்னா உவாச மதுசூதனான்னு முன்னால சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ரீ பகவான் வாசன் ஏன் சொல்லணும்? இது அங்க வரும். ஸ்ரீ பகவான் வாசா வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு சொல்லு. என்னது? நிஜானித்தம் ஞானமுத்ரார்த்த பலபோக விராகம் சமதமாதி சாதன சம்பத்தி. இந்த மூணும் இந்த நாளும் ஓரளவுக்கு முதல்ல கொஞ்சம் இருக்கணும். ஆபாதமானது வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு வைராக்கியம் கொஞ்சம் வந்துருக்கு. ஆனா அந்த வைராக்கியத்தை விவேகத்தோட சேர்த்து மற்ற குணங்களோட சேர்த்து வேதாந்த சிரவணத்தினால அது ஸ்திரமாகும். முதல்ல ஆபாசமாக வரும். ஆனா அது வேதாந்தத்தை கேட்க 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 அது என்ன ஆகும்னா அது ஸ்திரமாயிடும். அப்பொழுதுதான் வந்து அதிகாரம் வரும். ஆகையால் வேதாந்த சிரவணம் ஒன்றுதான் இதுக்கு வழி. அப்படி இல்லாமல் தர்க்க சம்பந்தனாதிகள் மாதிரி பரிபூர்ணமா இருக்குங்கன்னா அவருக்கு ஒன்னும் பாடமே வேண்டாம். இது சிமுத்தினாலேயே அவளுக்கு ஞானம் வந்துடும். சாதாரண மனுஷர்களுக்கு வைராக்கியாதி வேண்டாம், கொஞ்சம் வேணும், பிறகு அது ஸ்திரமாகும். அது உத்தமமான வைராக்கியம் இருக்கக்கூடிய நச்சிகேதன் மாதிரி இருக்கிறது. அது தர இது தர ஈவா ராமா சரதாத்வதூரியான இத்ருகாலம் மனுஷே மரணம் சொன்னா அதெல்லாம் வேண்டாம். தவறி பவா அப்படின்னு வைராகி யாரோ சில பேருக்கு வரும். இருந்தபோதிலும் வைராகி எந்த காரணத்தினால வந்திருந்த போதிலும் சோபாதிகமாக தாங்கள் சொல்ற வைராகியர்கள் மாதிரி வந்திருந்த போதிலும் அதோட விவேகாதி குணங்களும் பகவத்பக்தியும் சரணாகதியும் சேர்ந்திருந்தால் அதை பண்ணிவிடுவார் பகவான். முதல்ல உன்னுடைய நிலையை நீ புரிந்து கொள். உனக்கு இந்த சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்டதான எண்ணம் ஏன் வந்தது யோஜனை பண்ணு. ஒரு சாபம் வாழ்க்கையில வந்து அழப்படாது. ஏன் இப்படி வந்தது கொஞ்சம் யோஜனை பண்ணுதான் அதை சொல்லிவிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வந்துருதேன்னு கவலைப்படுறோம். பதப்பட்ட ஒரு காரியத்தை பண்றதோ இல்ல எப்படியாவது தொலைகிட்டம் ரெண்டும் பண்றாங்க. ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்காம அப்படி விட்டுறா. அதனாலையும் சில காரியங்கள் கெட்டு வருது. சிலது ஏதோ ஒண்ணு அவசரப்பட்ட ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டா அதுலயும் கெட்டு வருது. இது ரைட்டா அது ரைட்டான்னு என்ன பண்ணணும்? இதற்கு மேல எதுக்காக வந்து யோஜனை பண்ணதா? நம்ம யோஜனை பண்ணீங்கன்னா நம்ம நம்ம பண்றது ரைட்டுன்னு சொல்லும் மனசும் இல்ல எதிராக சொல்றதுதான் தப்புன்னு சொல்லும். என்ன உங்க மனசுனால தானே யோஜனை பண்ண. அப்ப என்ன பண்ணணும்? மனசை நிறுத்தி பகவான் இடத்துல அந்த ப்ராப்ளத்தை விட்டுக்கணும். பகவான் இடத்துல நிறுத்தி என்ன நம்படோ அது பண்றேன் அப்படின்னு தீவிரமான ஒரு எண்ணத்தோட பூர்த்தி நம்பிக்கையோட பகவான் இடத்துல யோஜனை பண்ணணும். அந்த பகவானை அடைஞ்சு ஒரு 10 நிமிடம் ஆனப்புறம் யோஜனை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படி பண்ணாமல் காரியத்தை பண்றாங்க. அதான் எப்ப வரப்படாதோ அப்படிப்பட்டதான தோஷம் வந்து கேட்பா. கஸ்மலம்னா மாலின்யம்னு அர்த்தம். மலம் மலம்னா ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் எனக்கூடியதான மலங்கள் எங்க சித்தாந்தத்துல சொல்றாரோ இல்லையா அந்த மலம் அதன குச்சிதமாக இருக்கு. மனசை மறைக்கக்கூடியதான மலமா இருக்கு. கஸ்மலமிதம் இதமேதமுபஸ்திதம்
சரியான சமயத்துல இல்லாமல் இப்ப வரப்படாத வந்திருக்கப்ப இஷ்டகர்ஹிதமாக இருக்கிற மரம் முக்காலாம் வெய்யக்கூடியதான இந்த அழுக்க உன் மனசுல எண்ணம் ஏறிப்படி வந்தது. சொர்க்கத்தை மோட்சத்தினால வந்ததா, சொர்க்கத்துல ஆசையினால வந்ததா, இல்ல கீர்த்தியினுடைய ஆசையினால வந்ததா சொல்லு பார்க்க. அப்படியே மூணா பிரிச்சு கேட்கிறார். மூணும் தப்பு பிளான். அந்த மூணு விதமாகத்தான் வர முடியும். ஆனா அந்த மூணும் சரியா இல்லையே. ஏன் அநாதிய துஷ்டம் ஆரியாள் முமுட்சுக்களா இருக்கிறவா அவளுக்கு ஆரியாள் பேர். ஆரிய சப்தத்துக்கு ஐயர்னு ஆயிடுது. ஆரியாங்கிறதா முதல்ல ஆரியாங்கிறதா இப்ப ஐயர்னு ஆயிடுது. ஆரியா வர்த்த புண்ணியபூமி மத்தியமாலயோ அப்படின்னு இந்த பர்வதம் வரைக்கும் தான் பாரத தேசம் இருந்ததாக சொல்றது. இந்த பர்வதத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டா அனுமார் ஸ்ரீலங்காக்கு போறார். அதனாலதான் கதையோ ஜனதேர்ன சாகரோபகலயா அப்படின்னு ராமாயணம். 100 யோஜனம் அப்படின்னு 100 யோஜனமா 200 மைல். அந்த 200 மைல்ல இந்த பர்வத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருந்தா தான் சரியா வரும். நம்ம ராமநாதபுரத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்க என்ன 10 மைல் 20 மைலுக்குள்ள வந்துருக்கோம். ஆனா சபையோஜன விசேரணான்னு சொல்லியிருக்க. அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பூமண்டலம் அதை வரைக்கும் சேர்ந்து ஆரியாவர்த்தம்னு பேரு. அந்த ஆரியாவர்த்தத்துக்குள்ள இருந்தாளுக்கெல்லாம் ஆரியாள்னு பேரு. அவ எல்லோருமே முமுட்சுக்களா இருந்தா எல்லோரும் க்ஷேமத்தை அடையணும், பகவான பிரார்த்திக்கணும்னு சேரணியை எல்லாம் வாசிய அத சர்வநாதம் தியானம் பண்ணிட்டு இருந்தா தெய்வம். இது அங்க இருக்கிறவாள் தான் ஐயர்னு. ஆரியன்னா ஐயர். நாடகங்கள்லாம் பார்த்தேன்னா ஆரியபுத்திராம்பா. மாமனார பேரு மாமனார் செட்ட செல்வமே அப்படின்னு கூப்பிடணும். பெற்ற தொலைக்காரன்னு இல்ல, ஆரியபுத்திரா அப்படி ஒரு அப்படி ஸ்ரீயோர் சொல்லி பத்வம்சத்துல வந்தவரேன்னு கூப்பிடணும். அப்படி ஆரியபுத்திரான விவகாரம். இந்த ஆரியாளாகத்தான் இருந்தா எல்லோருமே. ராமானுஜர் வந்த பிறகு அவன் என்ன பண்ணின, அவளுடைய சிஸ்டத்துல தினந்தோறும் 5 செயல்களை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். பூஜா, ஹோமம், பக்தி, அதோட இல்லாம யோகம். இந்த 5ம் யாரு பண்றாளோ ஐயம் கரோதீதி ஐயங்கார். 5 காரியங்களை பண்றதுனால அவர் ஐயங்கார். சொந்ததான விவகாரம் எல்லாருமே ஆரியாள் தான். அந்த ஆரியாள் முமுட்சுக்களா இருந்தார். அந்த முமுட்சுக்களால தெரிவிக்கப்பட்ட மார்க்கம் ஆரிய துஷ்டம். அது இல்லாம இருக்கிற மோட்சத்துக்கு விரோதமான இப்படி ஸ்வதர்மத்தை விட இடைங்கிறையே அது மோட்சத்துக்கு வழியை கொடுக்குமா? அவனவன் ஸ்வதர்மத்தை பண்ணி கொண்டிருந்தா தான் மோட்சத்துக்கு வழியா இருக்கும். நீ ஸ்வதர்மமான யுத்தத்தை விடுறீங்களையே ஏன் இந்த எண்ணம் வந்தது? குதஸ்வரமிதம் விடமேதமுபஸ்திதம் அநாதிகம். ஸ்வதர்மத்தை விட்டவனுக்கு மனநிதனம் ஸ்ரேயா தர்மோதயாவஹ. மேல போய் சொல்ல போறேன். ஸ்வதர்மத்துல மரணத்தை அடைகிறதும் ஸ்ரேயஸ்தான். யுத்தத்துல மரணத்தை அடைஞ்சு அதனால நீங்க வீரஸ்வர்க்கத்தை அடையலாம். அது இல்லாத போனால் என்னதான் ராஜ்யம் சுகங்கள் இவர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சிக்ஷை எடுத்துக்கிறது ரைட்டுங்கிறாரு. அவருக்கு எது ஸ்வதர்மம் விதிச்சிருக்கோ அந்த ஸ்வதர்மத்தினாலதான் ஸ்வர்க்கத்தை அடைவார். வேதாத்தியனாலையும் 4 பேருக்கு யாகத்தை பண்ணி வைக்கிறதுனாலையும் படிப்பை சொல்லி கொடுக்கறதுனாலையும் அவன் ஸ்வதர்மத்தை அடைவான். போட்டோம், அது வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவனுடைய ஸ்வதர்மம் ஸ்வதர்மத்தினால வந்ததான ஒரு சாதம் இருக்கு, அதான் அவனுக்கு சேவத்தை கொடுத்தான். அப்படி அந்த ஸ்வதர்மத்தை நிச்சயங்கிறையப்ப ஸ்வதர்மம் எப்படி விட்டியானால் இந்த துர்புத்தி ஏன் வந்தது? இன்னொன்னு இதனால உனக்கு கீர்த்தி வராது. எந்த பேர் தான் வரப்போம்? எந்த கர்ணாதிகள்னா அவனுக்கிட்ட மகாவீரன் இத்தனை நாள் பயணத்தாலோ அவள்ல நாளைக்கு பெல்லாங்கோலின்னு சொல்லுவாப்பா. ஆகையால் உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு தோஷமானது கர்மலம் ஏன் வந்தது? மோட்ச செய்தனால வந்துக்க முடியாது, அனாரிய துஷ்டம். சந்தேகத்தினால வந்துக்க முடியாது, புகழ் மேல ஆசையினால வந்திருக்க முடியாது. மறுத்துனா அப்படி முடியும் சொல்றாரு. ஆனால்
ருத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் நான் கையால ஆகாதவன்னு நினைக்கிறியப்பா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, நிற்க முடியல. காண்டிவம் நழுவி கீழே விழுந்து பிரமதி விதமனாக தலை சுத்தர மாதிரி இருக்கு. பேச வேண்டியதால பேசாது. ஒரு பயம் வந்தா இப்படியா பண்றது? ஜீவபாவம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்குடையதான எண்ணமே விட்டுணும். இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடியதான சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. ஒரு விசுவாசத்துல இன்னொரு உலகத்தை உண்டு பண்ணல, காயத்ரி மந்திரம் இந்த உலகத்தை உண்டு பண்ணினா உன்னால ஏன் முடியாது? பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அவர் தபஸ்து பண்ணி பரமேஸ்வரனை எதிர்க்க பார்த்து பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணி பாதுகாப்பு வாங்கின நீ அனுபவனத்தை கொண்டு அகிர்பகவானால் கொடுக்கப்பட்டதான விசேஷமான ஒரு அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கேன். யாருக்கும் இல்லாத அம்புகள் இருக்க. குருவனில் எவ்வளவு வாசிச்சு அதுக்கப்புறம் ஸ்வப்பிரயத்தினால அதிகமாக சம்பாதிச்சிருக்க நீ. அப்படிப்பட்ட நீயே என்னால முடியாதுன்னு நினைக்கிறது இப்படிப்பட்ட உனக்கு இது சரியில்லை. எந்த மனுஷனே ஒரு பயம் வந்தாலோ வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலோ என்னால எவ்வளவுதான் இடிஞ்சு விழப்பட்ட நீங்க சக்கரம் வேணும். இந்த சைக்கிள் சக்கரம் மாதிரி தருது. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் மேல போவான், அதுக்கப்புறம் கீழே வந்துருவான். கீழே வந்துருக்குன்னா அழப்படாது. கீழே வந்து கீழே இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 மணிக்கு மேல வருவான். அதே போல மேல இருக்கிறவங்க கூட நான் இப்படியே இருப்பேன்னு நினைக்கக்கூடாது. அப்படியே இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா எந்த சமயத்திலேயாவது கீழே விழுந்தா. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ராஜ்யம் போச்சு. வனத்துக்கு வாசம் ராஜ்யம் பாண்டவாளுக்கு அப்படியாது. ராஜ்யம் போயிடுது, வனவாசமாச்சு. இங்க சீதா நட்டாங்கிற மாதிரி திரௌபதிக்கு அவமானம் வந்திருக்கு. என்னென்ன வரப்படும் மனுஷனுக்கு வர வேண்டியதான கட்டங்கள் எத்தனை அத்தனை கட்டங்கள்லாம் மாற்ற பண்ணிருக்க அந்த பாண்டவாளத்தை. அப்படி இருந்த போதிலும் அஜ்ஞாத வாசமா இருக்கும்போது நானா கட்டங்களை அனுபவிச்சவர் அப்பெல்லாம் மனசு திருடமா இருந்தது, இப்படியே தாழ்ந்தது. அவ்வளவு திருடமா இருக்கக்கூடியதான உனக்கு மனசு காரணமானே ஒரு பல்யம் தௌர்பல்யம் சரீரத்துல இல்லைங்களா. என்னால முடிச்ச முடியல, நீக்க முடியல, திறந்து கீழே விழுறது, நேற்று போட்டது, ஆடுறது உடம்பு இவ்வளவு வேகம் போட்ட உனது இல்ல. மனசுல தைரியம் இல்லை. ஒரு பல்யம் மனசு மனசுதான் இடிஞ்சு போறது மனுஷனுக்கு. இதை விட்டு இந்த மனசுல இருக்கக்கூடிய விட்டு விட நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எழுந்து சொன்னார் காலம்புற எழுந்தா எழுதுக்கலாம். எல்லாத்தையும் பகவானுக்கு நீங்க எழுந்துடுங்க. காலமே இத்தனை நாள் நான் பண்ணின தப்பெல்லாம் விட்டுட்டேன், உன்னை சரணாகத்தை அடைஞ்சிருக்கேன், நான் இங்க ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல எழுதுதான். எப்பொழுதும் மனுஷனுக்கு என்கரேஜ்மெண்ட் நீங்க தான் கொடுக்கணும் உங்க மனசுக்கு. வேற யாரும் உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. 4 பேர் என்ன ரெகக்னைஸ் பண்ணலையே, ஏன் பண்ணணும்? நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். பகவான் இருக்கேன், நான் சின்சியரா பகவானுக்காக எல்லா வேலையும் பண்ணி கொண்டிருக்கேன். சொன்ன கட்டளையை நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் இன்னொருத்தர் என்கரேஜ்மெண்ட் வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கவையானால் அர்ஜுனவாத கதம் வேத்மஹம் சங்கே த்ரோணஞ்ச மதசூதனா இதவித்னரியோத்யாமி பூஜார்ஹாவரி சூதனா. அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுனான வெள்ள மனசு உள்ளவன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி அர்ஜுனான் தூங்கு முடிஞ்சு வரம்னு சொன்னேன். அது ஒரு அர்த்தம் உண்டு, இது ஒரு அர்த்தம் உண்டு. அர்ஜுனான வெண்மையான மனசு உள்ளவன்.
குணபூயிஷ்டமாக இருக்கிறவன் இந்த பகவானுடைய வசனம் கேட்டான். அவனுக்கு அந்த மனசுல இருக்கிற தாபம் போச்சு. இதெல்லாம் வீட்டுல எழுதுக்கோன்னு பகவான் சொன்னாரோ இல்லையா, அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்தாரு. அதனால எப்பொழுதுமே கஷ்டமா இருக்கும் பொழுது நம்ம அவளுக்கு தைரியத்தை சொல்லணும். கவலைப்படாத, சரியாயிடும். இது சொன்னா சரியாயிடுமான்னு இது சொன்னா சரியாயிடுவான், நிச்சயமாயிடும். இந்த மேல வாஸ்து தேவதைகள்லாம் இருக்கலாம். அஸ்து அஸ்துன்னு சொல்லலாம். நல்ல வார்த்தையை நீங்க பேசுன்னா அஸ்துன்னு ஆயிடும். அந்த பிராமணனுடைய வேதத்தை படித்துக்கொள்ள மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான பிராமணன் நல்லது நடக்கும்னு சொன்ன போறோம், அது நடந்துடும். பிராரப்தகரமா எப்படி இருந்தாலும் நடக்கும். அந்த பிரபஞ்சம் அந்த ஆச்சாரத்தோடு இருக்கிற பிராமணன் கொண்டு சொன்னதுமே அவருடைய மனசு தெரிஞ்ச பிறகு இப்பொழுது அந்த கரெக்டாக இவன் மனசுல ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி நான் பார்த்தல, அதுக்கு சமாதானம் இப்ப சொல்றான். மமஹம் சங்கே துரோணஞ்சவது சூதனா பிரதியோத்யாமி சூதனா. பகவானு நீங்க சொல்றது ரைட்டு தான். ஆனா யுத்தம் பண்றதுன்னு தீர்மானம் ஆயிடலாம். ஆனா எப்படிங்கிறதா சந்தேகம். ஏன்னா மீதி பேரெல்லாம் விட்டுருந்தா கர்ணன் எல்லாரோடையும் யுத்தம் பண்ணுவேன். இவா 2 பேரும் எனக்கு பயமா மமஹம் சங்கே துரோணஞ்சமத சூதனா. பீஷ்மாச்சாரியரை நான் எப்படி சொல்லுவேன், துரோணாச்சாரியரை எப்படி சொல்லுவேன்? 2 என்னன்னா அவ பூஜார்ஹாவரே சோதனா. பூஜார்ஹால் நான் புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணணும். தினந்தோறும் அவ பாதங்கள்ல புத்தகத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணணும். குழந்தையில இருந்து நம்மளை வளர்த்த இவ்வளவு பெரிய ஆள் ஆச்சுல. உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அன்பை அந்த மேல செஞ்சேன். அப்படி நாம யாருனால முன்னுக்கு வந்தோமோ அவளை நாம கொல்லலாமா? உபஜீவிய விரோதம்னு சாஸ்திரத்துல ரொம்ப தப்பாச்சு. யாரால் நமக்கு முன்னுக்கு வந்தோமோ அவளை நம்ம அபகாரம் பண்ணலாமா? உபஜீவிய விரோதம் ரொம்ப தப்பு. ஆகையால் உபஜீவிய விரோதம் வந்துடும். துரோணன் பீஷ்மாச்சாரியர் சொன்னா. 2வது துரோணாச்சாரியர் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க குரு சாட்சாத் பரமாத்மா மாதிரி. அப்படி இருக்கக்கூடியதான துரோணாச்சாரியர் புத்தகத்தினால பூஜை துரோணாச்சாரியர் அவரை நாம் இப்படி சொல்லலாமா? அவருக்கு கெடுதல் நினைக்கலாமா? இது சாரீரிகமாகவும் மானசிகமாகவும் வாசிகமாகவும் இந்த ஜன்மா முழுக்க அவருக்கு இருக்க வேண்டியதான நான் அவரை நான் சொல்றதுக்கு நினைக்கலாமா? பூஜாரி சூதனா. எனக்கு ஒரு தர்ம சந்தேகம் இருக்கு. உருவா இருக்கிறவன வார்த்தை மனசால கூட கெடுதல் நினைக்கிறேன். குரும் ஹும் சத்தியம் ஜாயதே ஒரு நீ அப்படின்னு இருக்கிறவன் வாக்கியார்த்தம் சொல்லும் பொழுது அவரை மடக்கி உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பண்ணினவன். இப்படி இருக்கிறவாள் அடுத்த பிறவியில மயானத்துல புஷ்பம் ஒண்ணும் இல்லாதான மொட்டை மரமாக வைப்பாளாம். அந்த மரத்துல காக்காவும் கழுகும் உட்காரும். அவளை தவிர வேற ஒரு பிராணியும் கேட்காது. அப்படிப்பட்டதான மரமான பிறவி. ஏனென்றால் நம்மாத்துக்கு முன்னால ஒரு கொடி இருக்கு, மல்லி கொடி இருக்கு. அந்த கொடியில இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு எல்லாரும் தலையில கட்டி வச்சுக்கிறாங்க. இல்ல மல்லிகொடி மேல போயிடுச்சு, அதனுடைய மரத்துல இருக்கிற ஒரு புஷ்பமும் உபயோகப்படல, கீழே விட்டுறான். ஆனா இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு மல்லிகை எடுத்து ஒரு பகவானுடைய பாதத்துல ஒரு படத்துல வச்சால் அந்த மல்லிகைக்கு அடுத்த ஜென்மா பிராமண ஜென்மம். பிராமண ஜென்மம் பாருங்க. பசுமாட்டினுடைய பாலை நீங்க டெய்லி கறந்து பசியா சாப்பிட போட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் மாசம் சோமவாரம் இந்த பாலை எடுத்து அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின்னு வச்சுங்களேன், அந்த பசுமாட்டுக்கு அது உத்தமமான ஜென்மம். பசுமாடு உத்தமமானது மனுஷனுக்கு நடக்காது. ஆனா பசுவானது பாப ஜென்மாவனாலதானே விலங்காத்தானே வந்துருக்கு. ஆனா அதுக்கு உத்தம ஜென்மா இவனால கிடைக்கும். இன்னைக்கு சுப்பிரமணிய சக்தி, தந்த சக்தி, நேற்றுக்கு நாக பஞ்சமி இல்ல நாக சதுர்த்தி. இந்த புத்துல பாவம் அந்த பாலை விடுவான்.
அந்த புத்தூர பால விட்டா அதே போல இன்னைக்கு சூரசம்ஹாரம் சுப்பிரமணிய ஸ்மரணம் இவைகள்லாம் பண்ணினமையானால் என்னென்ன ஒரு பலமானது அந்த பாலை கொடுத்து அந்த பாலை பருகினதான அந்த பாம்புக்கும் உத்தவமா இருக்கணும். அதுக்காகத்தான் மனுஷன் இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கான். ஆகையால் இந்த மனுஷன் சொத்தமா இருக்கான் அப்படின்னு சொன்னா கிரகத்தில் இருக்கான்னா அத்தனை பிராணிகளுக்கு இதுக்கு தவிர மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இவன் சகாயம் பண்ணி கொண்டிருக்கான். அப்படி இவன் கர்மத்தையே பரிபாலனை பண்ணணும். சக்தி சூரசம்ஹாரம் நாமா ஆயிரம் அண்ணங்களுக்கு அதிபதியா இருந்தார். ஒரு அண்ணு சொன்னா இங்க இருக்கக்கூடியதான மேல 6 லோகங்கள் மகாதல பாதாளம் 14 லோகங்கள் சேர்ந்து ஒரு அண்டம். இது போல 1000 அண்டங்கள் அத்தனையும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணி தினம் சூரராமா இப்படிப்பட்டவாழ்ல அவள்லாம் கொண்டுல மனசுக்குள்ள ஒரே ஒரு கட்டம் இருக்கு. மனக்கிலே கணேசம் ஒரு கேள்விக்கு ஏன் சுவாமி பார்க்க மாட்டேங்கிறேன். எங்க போவேன்னா வேற யாரு அடக்கலம் இருக்கு, நீர் தானே என்ன காப்பாற்றணும். இங்கேயும் இங்கேயும் போயிட்டுரங்காலயம் யாத்திட்டுங்கா தேவாபதத்தன்னிதோதேவதாமே இதேவோன் நிரந்தேந்திரனாந்தர்த்தயந்தம் சதானபயே கிருத்தரோஜே குஹந்தம். என்ன பண்ணின திருச்செந்தூர்ல போய் நின்று இருக்கான். என்ன சுவாமி ஏன் கேட்கிறார் ராஜாங்க சொன்னார். எதுக்கு மாட்டேங்கிறார். அது அலைகள்லாம் வருது, இவ்வளவு பெரிய அலைகள் வருது பாத்தியா? ஆமா வருது. அவைகள்லாம் என் காலடிக்கு வர்றப்ப என்ன ஆச்சு, அது சாதாரண ஜலமா போயிடுது. அதே மாதிரி அபேஸ்தரங்காக சமுத்திரத்தில் பெரிய பெரிய அலைங்கள்ல அல்லயம் யாந்தி துங்கா உயர்த்தை அடைகிறதோ என் காலடியில வந்து அதே போல என்னுடைய பாதங்களை என்ன அடுத்த கடன் உன்னுடைய போயிடுது. அப்படியே அந்த அலைகள்ல மனுஷால கணக்கி காட்டுறாராம். அந்த அலைய அதான் என் காலடியில வந்து மறுபடி ஆயிடுது. நீயும் நினைக்கலாமோ இல்லையோ என் பாதத்தை அப்படிப்பட்ட வேண்டாம். குஹம்பம் நம்ம ஹிருதய குஹம் அவரையே பார்த்தா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆச்சாரியனை துரோணாச்சாரியனை நாம் நினைக்கிறதே தப்பு. ஆகையால் தான் அவரிடத்துல அவரை கொள்வது எப்படிங்கிற ஒரு பயமா இருக்கு. ஆனால் இப்ப நீங்க சொல்ற இன்னொன்னு ஞாபகம் வருது. குரும் இருக்கட்டும். குரோரப்யவலிப்தஸ்ய காரியாகாரியமஜானதா உத்பத பிரதிபன்னஸ்ய பத்யாவோ நிதீயதே. குரோரப்யவலிப்தஸ்ய ராஜதர்மம் ஒண்ணு இருக்கு. அவர் குருவா இருந்தாலும் அவனா அதர்ம மார்க்கத்துல இருப்பாரே. ஆனால் உற்பத பிரதிபன்னஸ்ய லோகத்துல ஜனங்களுக்கு அபகாரமாக பண்ணக்கூடியதான வேலையில இறங்கி இருந்தாரே. ஆனால் அவரை பரித்தியாகம் பண்ணி விடுவார். கொல்லணும்னு இல்ல, பரித்தியாகோ விஷயதே அப்படின்னு 2 கர்மங்கள் இருக்கு. இந்த 2 முட்டிக்கிறது எனக்கு தெரியல. சமாதானம் நீங்க சொல்லணும்ல. பூஜாரஹா அவரை சோதனா